பலத்தை மதித்து தன்னம்பிக்கையுடன் செயலில் இறங்கி வெற்றிகள் பல பெற்று எவ்வளவு யார் எப்படி துரோகமும் அவமரியாதையும் செய்தாலும் அத்தனையும் தாங்கி சகித்து பொறுமையின் உச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அன்பிற்கினிய பாசத்துக்குரிய மிதனம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிக்கு எனது அன்பும் நட்பும் கலந்த வணக்கங்கள். இந்த வாரம் உங்களுக்கு மிக அருமையான வாரமாக வந்துள்ளது. குறிப்பாக 2க்குரிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சிறப்பாக அமர்ந்துள்ளது. இந்த வாரம் பூராவுமே உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள், எடுக்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிரமமின்றி லாபத்தையோ வெற்றியையோ தந்துவிடும். நாட்களாக ராசி அதிபன் புதன் சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல கேதுவை உட்கார வச்சுட்டு நீச்சத்திலேயே இருந்துச்சு. இந்த வாரம்தான் அதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு நவாம்ச ராசியில புதன் உச்ச நிலைக்கு இந்த வாரம் வந்துள்ளது. உச்ச புதனும் ராசியில கேதுவும் இரண்டும் சேர்ந்த மாதிரி அமரும் பொழுது, அதாவது நவாம்ச ராசியில புதன் உச்சம் கன்னியில், கோச்சார ராசி கட்டத்தில் கன்னியில் கேது மட்டும், புதன் மீனத்தில் நீச்சம். ராசியில் இருக்கிற கேதுவும் நவாம்சத்தில் இருக்கிற புதனும் இருவரும் இணைந்து செயல்படுவார்கள். அந்த வகையில் இந்த வாரம் மிக சிறப்பா, மிக முக்கியமான நல்ல திருப்பங்களை தர வேண்டிய வாரமாக வந்துள்ளது. நீங்கள் நினைத்ததை எதையும் சாதிக்கலாம். குறிப்பாக செய்து கொண்டிருக்கிற எந்த தொழிலாக இருந்தாலும், உத்தியோகம் இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், இருக்கவில்லையா, வேற உத்தியோகம் வேணுமா, தொழில் வேணுமா, வேலை வேணுமா, கிடைச்சிரும். குறிப்பா நண்பர்களே, வருகின்ற 24, 25, 26, அதாவது வியாழன், வெள்ளி, சனி, இந்த கிழமைகளில் இவ்வளவு நாட்களாக இருந்து வருகின்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த சிக்கலாக இருந்தாலும், பணம், தொழில், வீடு, நிலம், சொத்து, திருமணம், ஆரோக்கியம், உறவுகள், நட்பு, சிநேகிதம், நீங்க எதை ஆசைப்படுறீங்க, நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க, இவ்வளவு நாளா உங்களுக்கு எது பிரச்சனையா இருந்துச்சு, அத உங்களுடைய பேச்சு வன்மையால், பேச்சு திறனால், உங்களுடைய அறிவு கூர்மையால், உங்களுடைய யூகிக்கும் திறனால், எதிராளியின் மனப்போக்கை உடனடியாக தெரிந்து அதுக்கு தகுந்தாற்போல் பேசி சரி பண்ணி உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. புதியதாக அந்நிய நட்பு, அதாவது அந்நிய இனம், மொழி பேசும் நபர்களின் நட்பு, ஆதாயம், அவர்களால் லாபம் உண்டு, அவர்களால் நன்மையும் உண்டு, அவர்களால் மன ஆறுதலும் உண்டு. கணவன் மனைவி உறவு மேம்படும், பலப்படும், அந்நியோடையும் கிடைக்கும், அன்பு மனம். இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த ஒரு வெறுப்பு, கோபம், உங்களை அறியாத ஒரு நெருங்கி இல்லாம விலகி இருந்தது, இதெல்லாமே தாய் வேலை உறவா ஆச்சரியப்படும். இவ்வளவு நாள அம்மா வேலை உறவு பார்த்தீங்கன்னா வந்து வராம, போயும் போறாம, அல்லது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, சிக்கல, உங்கள்கிட்ட ஏதாவது உதவி எதிர்பார்க்கறது, அவங்களுக்காக நீங்க வருந்துறது, ஒன்று இப்படி இருக்கும். இல்லைன்னா நல்ல வளத்தோடு இருந்தாங்கன்னா உங்களை மதிக்க மாட்டேன்னு சொல்லி விலகி போயிருப்பாங்க, பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த தாய் வழி உறவு இந்த வாரம் தேடி வரும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. திருமண முயற்சியில இருந்துகிட்டு இருக்கும் சகோதர சகோதரிக்கு வடக்கு கிழக்கு திசைகளில் அல்லது தென் கிழக்கு திசையில் இருந்து அந்நிய சொந்தத்துல நல்ல செய்தி, நல்ல வரன் வீடு தேடி வரும், செய்தியும் வரும். விரும்புகிற திருமண வாழ்க்கை, நீங்க ஆசைப்படுற திருமண வாழ்க்கை நிச்சயம் அமையும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். புதிய உறவுகள் உருவாகும், புதிய நட்புகள் உருவாகும். பிரிந்து போன தம்பதிகள் கண்டிப்பா ஒன்று சேர இந்த வாரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். வீடு, நிலம் பிரச்சனை, சிக்கல் இருந்தா அது சரியாக ஆரம்பிக்கும். புதுசா வாங்க ஆசைப்பட்டா அதற்குரிய பொருளாதார வளத்துக்குரிய வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்கள் தெற்கு
கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் வாய்ப்புகள் உருவாகும். லோனுக்கு ஏற்பாடு பண்ணணுமா, நண்பர்கள் உதவி செய்வார்கள். இந்த வாரம் 23ஆம் தேதி, 24, 25, 26ஆம் தேதிகளில், அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைகளில் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், உழைப்பு எதுவாக இருந்தாலும் வெற்றியும் அதனால் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். மிதுனம் ராசியில் மிருகரீஷ் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தார் 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 21ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி புதன்கிழமை நல்ல நன்மை நடக்கும். சுபகாரியம், சுப செலவுகள், மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றிகள்லாம் கிடைக்கும். வருகின்ற 24 வியாழக்கிழமை காலையில 10:46 25/4/2025 வெள்ளிக்கிழமை, 6ஆம் தேதி சனிக்கிழமை வேலையில, உத்தியோகத்துல, தொழில, நண்பர்கள், சிநேகிதம், கூட்டாளிகள் விஷயத்துல, மனை உறவுல தடைகளும், வம்பும், வழக்கும், சண்டையும், மன வருத்தங்களும் உண்டாகிற மாதிரி தெரியுது. இதில் பொறுமையை, நிதானத்தை கடைபிடித்து வெற்றிகளை பெறவும். மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த சகோதர சகோதரிக்கு சந்திரனும் குரு பகவானும் இந்த வாரம் பூரா உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. குறிப்பாக 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், 24ஆம் தேதி வியாழக்கிழமையும், 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ஆசைப்படும், எதிர்பார்க்கும் சிநேகிதம், நட்பு, பொன், பொருள், நிலம், வீடு, பணம், வேலை, உத்தியோகம் எதுவானாலும் சரி அந்த காரியங்கள் வெற்றிகளை தரும். 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேல, 21ஆம் தேதி திங்கட்கிழமை மதியத்துக்குள்ள, 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிக்கு மேல, 26ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 8 மணிக்குள்ள சில நபர்களால் குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகள் உருவாக்கலாம். இதனால் உங்களுடைய மனமும் மன உளைச்சலும் தரதால யாரையும் நம்பி எந்த முயற்சியும் நீங்க இறங்க வேணாம். இந்த நாட்கள்ல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. மிதுன ராசியில புனர்பூசம் 1, 2, 3 இந்த பாதங்களில் பிறந்திருந்த சகோதர சகோதரிக்கு வாரம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய நாட்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றிகளை தரும். 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி வரை மட்டும் ஏதாவது ஒரு புது பிரச்சனைய குடும்பத்துக்குள்ள அல்லது வெளியில போன் மூலியமாவோ, நண்பர்கள் மூலியமாவோ, உறவுகள் மூலியமாவோ வந்த தகவல்களால் அல்லது நீங்க வாயை தவறி பேசியதால் ஏதோ ஒரு வகையில ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 அல்லது 1 மணிக்குள்ள குடும்பத்துக்குள்ள வெளியில சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். அன்னைக்கு மட்டும், அதாவது 20ஆம் தேதி கொஞ்சம் அப்படி நாம முன்கூட்டியே நம்ம சொல்றோம் இல்லையா, முன்கூட்டியே நமக்கு தெரியுது இல்லையா, அப்போ நடக்கிறப்ப டக்குன்னு இதை யோசிச்சு ரைட்டு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி மதியம் 12, 1 மணி வரைக்கும் தானே கொஞ்சம் பொறுமை காத்துக்கிறது நல்லது. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்த சகோதர சகோதரிக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருக்கும். வெற்றிகளை பல பெற்று வாழ்வாங்க வாழ மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.